ஜானி சிந்தியா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. சுத்தமா வந்து பிஸியா வந்து போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். பஞ்சாயத்துலேருந்து 4, 5 பேர் வந்திருக்காங்க. ரகுராம வந்து சந்திக்கலான்னு. எதுக்காக வந்திருக்கீங்க? ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை. அக்காவும் தம்பியும் சேர்ந்து யாரோ ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்காங்க. ஆனால் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் திருப்பி தந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, யார் அவங்க? வேற யாரும் இல்லை. சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் கிட்ட. உண்மை யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நான் நிற்பேன். காசு கொடுத்தவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப, அந்த வாங்கினவங்க வேற யாரும் இல்லை, உங்கள் வீட்டிலேருந்து பத்மாவும் சிவராமனும் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல. நிச்சயம் இவங்க 2 பேரெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயா ஆதாரம் இருக்குயா, ஆதாரப்படி தானேயா நம்ம பேச முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, பஞ்சாயத்தை ஆரம்பிக்க போகிறோம், தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. யாருக்கிட்ட வந்து இந்த புகார் வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்டோன்னே, புவனேஸ்வரி தான் கொடுத்ததுக்கா அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம மாயா வந்து தெள்ள தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சீனு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ செஞ்ச காரியத்தினால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு மாயா வந்து கண்ணாமனான்னு சீனுவை வந்து திட்டுறாங்க. என்ன ஆச்சு மாயா, நீ எதுக்கு சீனுவை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்துக்கும் காரணமே சீனு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாண்ணே, இவன் ஏதோ தொழிலில் வந்து கஷ்டம்னு சொன்னான், யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் பத்மாவும் நானும் சேர்ந்து கையெழுத்து போட்டோம். அப்போனா அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சீனுவும் வந்து சொல்கிறாங்க. டே சீனு, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னெல்லாம் எவன்டா தொழிலை வந்து ஆரம்பிக்க சொன்னது? இந்த குடும்பத்தில் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளால் தான் பிரச்சனைன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உன்னாலையும் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. பத்மா, இவன்லாம் நிதானம் இல்லாமல் இருந்தப்பயே அடித்து துரத்திருக்கணும். இவனெல்லாம் திருப்பி வீட்டுக்குள்ளே விட்டான் பாரு. பிரச்சனையை சின்னதாக இருக்கும்போதே வந்து தீர்த்துக்க முடியாதா? இவ்வளோ பெருசு தான் வந்து வளர விடுவியா அப்படின்னு சொல்லும்போதே மணி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா சொல்கிறப்ப என்கிட்ட வந்து கேட்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்குறாங்க. தப்பு வேற எங்கேயோ நடந்திருக்கு மச்சான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு மணி வந்து சத்தம் போட்டு பேசினதுக்கப்புறம் சொல்கிறாங்க. தப்பு நடந்திருக்கோ நடக்கலையோ, இவங்க எல்லாரும் சேர்ந்து முட்டாளானதுக்கு நான் அந்த பஞ்சாயத்தில் வந்து நிற்கணுமா? இதில் என் குடும்பத்துக்கு எதிராக நானே ஒரு முடிவு எடுக்கணுமா? இப்போ டாக்குமெண்ட்டு தான் செல்லுபடியாகும். என்ன வாயில் வந்து சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது இல்லைன்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது என்னம்மா சத்திய சோதனையாக இருக்குது? ஏண்டா சீனு, நான் தான் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 100 தடவை வந்து படிச்சு பாருன்னு சொன்னனே, அதில் சரியா நீ படிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. உடனே அப்படியெல்லாம் இல்லைம்மா, வேற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இவன் நல்லாவே படித்தான், சீனு மேலே தப்பு இல்லைன்னு பத்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தப்பு சரி இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனால் இவன் முட்டாளாக இருந்ததுக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் பஞ்சாயத்தில் அசிங்கப்பட வேண்டியது இருக்குது. அதை நினச்சாதான் எனக்கே கடுப்பாக வருது. சீனு, நீ எல்லாம் திருந்த மாட்டியான்னு சொல்லி கன்னத்துலேயே வந்து பலாருன்னு நம்ம ரகுராம் வந்து அடிக்கிறாங்க. மாமா என்னை அடிங்க மாமா, ஆனால் தப்பெல்லாம் ஏன் மேலே தான். நீங்கள் சொன்ன மாதிரி நான் தொழிலே ஆரம்பிச்சிருக்க கூடாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தானே சீனுக்கு வந்து கடை வச்சு கொடுத்தா. அதனால தானே இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஆமாண்டி, இப்போ சமையலுக்கு வந்து உனக்கு ஜாமான் வாங்கி கொடுத்தாங்கன்னா நீ சரியாக சமைக்கலைன்னா வாங்கி கொடுத்தவங்க மேலே தானே பழி சொல்லுவேன். சூப்பர், உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்லி மணி வந்து கண்ணா அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாருமதி மனசில் நினைக்கிறாங்க, நல்ல வேலை நம்ம பேர் தான் நமக்கு ஆப்பு வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி சாருமதி மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க ஓரமாக வந்து நிற்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம மாயா இந்த பிரச்சனையினால் கோவப்பட்டு சண்டை போடுறதுனால எந்த விதமான தீர்மானத்துக்கும் வராது. சீனுவால் தான் இப்போ இந்த குடும்பத்தில் இருந்து அடிக்கடி வந்து பிரச்சனை வருது அப்படின்னு ரகுராம் வந்து சொல்கிறாங்க. சீனு சுத்தமாக வந்து சரியில்லை, அங்கே போய் பார்த்தா தான் தெரிய போகுது என்னென்ன வேலையெல்லாம் வந்து பார்த்து வச்சுருக்கீங்களோ. சொத்து போகிறத நினச்சி நான் கவலைப்பட போகிறதில்ல, ஆனால் அது யாருக்கிட்ட தோக்குறோம் தான் முக்கியமாக இருக்குது. புவனேஸ்வரி கிட்ட இது நாள் வரைக்கும் தோத்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. ஏன்டா சீனு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. நீ என்னடி என் பையனே வந்து தப்புன்னு சொல்கிற? அக்கா தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து நிற்கிறாங்க. பார்வதி வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்கிற பார்வதி, நீ என்னையே எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்கும்போது, பின்ன சொத்தெல்லாம் போச்சுன்னா கடுப்பாக வருமா வராதா? இது யார் எப்பேற்பட்ட சொத்தெல்லாம் இருக்குது, அவங்க மாட்டுக்கும் எல்லா சொத்தும் வந்து வேணும்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து எழுதியிருந்தாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? நீங்கள் கையெழுத்து போட்டது தான் செல்லுபடியாகும், ரகுராம் கொடுத்து தான் ஆகணும். அப்போனா நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது, இவ எப்போ பார்த்தாலும் சொத்துன்னு இருக்கா, சும்மா ஓரமாக போய் நில்லுமா. சொத்தெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம அசிங்கப்படக்கூடாது, அதுதான் முக்கியங்கிற மாதிரி
அந்த இடத்துல ஜானகிலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் ஏதாவது செல்லுபடியாகும். அண்ணன் தானே விசாரிக்கிறாரு. அண்ணன் நீங்கள் இதெல்லாம் வந்து செல்லுபடியாகாது. நீங்கள் நல்ல முடிவாக வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஏமாந்துட்டோம்னு சொல்கிறோம்ல. முதல்ல யார்கிட்ட நீங்கள் கையெழுத்து போட்டிங்களோ அவங்கள வந்து கூப்பிடுங்க. அவனை உதச்சி விசாரிச்சா எல்லாமே வந்து வெளியில் வந்து உண்மையெல்லாம் கொண்டு வந்துடலான்னு சொல்லி சிவராமனுக்கும் நம்ம ஜானகிக்கிட்டேயும் சொல்கிறாங்க நம்ம மாயா. உடனே வந்து ஏய் என்ன நீ சொல்கிற, அவன் ஏமாத்தனாதாவே இருக்கட்டும், ஆனால் ஏன் முன்னாடி இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வச்சு தான் நான் முடிவுக்கு வந்து வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, பெரியப்பா நான் சொல்கிறத கேளுங்க. இதை முதல்ல எடுத்தோன்னே நீங்கள் அங்கே உட்கார்ந்து வச்சு விசாரிச்சிங்கன்னா பேப்பரில் கையெழுத்து இருக்கா இல்லையான்னு தான் கேட்க முடியும். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல எல்லாரும் பொய் மேலே போய் தான் சொல்லுவாங்க. இதை வேற மாதிரி தான் வந்து கொண்டு போனோம். எனக்கு தெரியாதா? ஏய் எங்கள் அண்ணனுக்கு தெரியாதா? உனக்கு தெரிய போதே. சும்மானு இரு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என் கண்ணிலேயே நீ படாத, அவ்வளோதான் சொல்வேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க நம்ம சீனுவை. சீனு மாட்டுக்கு வந்து சோகமாக வந்து நிற்கிறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீடு நமக்கு இனிமேட்டு இருக்குமோ இருக்காதோ, இந்த கடைசியாக வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்வதியும் பத்மாவும் வேற வழியே இல்லை. இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னா ஒட்டுமொத்த குடும்பமும் மாயா கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து வெளியில் வர முடியும். ஏய் நான் வந்து அவகிட்ட போய் கேட்கணுங்கிறியா அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க நம்ம பத்மா. அக்கா வேற வழி இல்லை, சொன்னால் கேட்டுக்கங்க. இந்த வீடெல்லாம் வந்து போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். சாருமதி கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். அவளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சாருமதியே எத்தனை வாட்டி தோற்று போயிருக்கா மாயா கிட்ட. மாயா தான் இந்த குடும்பத்திலே கெட்டிக்காரி. ஏன் ரெக்ராமை விட மாயா தான் கெட்டிக்காரி. அவள் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணாதான் உண்டுன்னு சொல்லி பார்வதி வந்து, தயவு செஞ்சு மாயா, இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன ஏதுன்னு கூட வந்து படித்து பார்க்காம கையெழுத்து போட்டது தப்பு தான். அதை எல்லாத்தையும் நீ தான் வந்து சரி செய்யணும். நீ சரி செஞ்சாதான் நம்ம குடும்பம் எப்போதும் போல் இந்த வீட்டிலே இருக்க முடியும். அங்கே ஏதாவது ஒன்று தப்பு நடந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிக்கும் போது புவனேஸ்வரி பசுபதியை காட்டுறாங்க. அண்ணா எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க தானே உட்காந்து விசாரிப்பாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சிவராமன் வந்து சொல்லுவாங்க. ஒருவேளை அவரும் மாற்றி சொல்லிட்டாருன்னா பிரச்சனையாயிடும்ல. அவங்க அதுக்கு தான் இந்த வாட்டி அவங்க குடும்ப விவகாரங்கிறனால அவங்க அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க.